பிரசன்னத்தை இந்த நேரத்தில் உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நம்மை முழுமையாக இந்த நேரத்தில் ஆவியானுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ரோமையர் 12:1-2 வார்த்தைகளின்படியாக, உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்களுடைய உள்ளம் புது பிறப்பாய் மாற்றம் அடைவதாக. தூய உயிருள்ள பலியாக உங்களுடைய உள்ளங்களை படையுங்கள். அப்பொழுது எது உங்களுக்கு உகந்தது, எது உங்களுக்கு நல்லது, எது உங்களுக்கு நிறைவானது என்பது தெளிவுபடுத்தப்படும் என்ற இறை வார்த்தையின்படியாக இதோ இந்த நேரிலே ஒரு அரை மணி நேரமாக முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதித்து இருக்கிறோம், போற்றி இருக்கிறோம், புகழ்ந்து அவரை பாடி இருக்கிறோம். வாய்களை திறந்து எந்த சூழ்நிலையில் நாம் வந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மறந்தவர்களாக இந்த இடத்துல அமர வைத்திருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் நன்றியை செலுத்துவோம். இது இந்த வருடத்தினுடைய 11 மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த இறுதி மாதத்திலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த தேவனிடம் நம்மை முழுமையாக சமர்ப்பிப்போம். ஆவியான தேவனே, அப்பா, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களையும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். பிதா நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த இறை பகிர்வுக்கு, ஜெப வழிபாட்டுக்கு எதிராக தடையாக இருக்கக்கூடிய வேண்டாத நாற்றுக்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். மோசைக்கு முன்பாக சென்று உம்முடைய பிரசன்னம் இதோ இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக சென்று வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே, அம்மா, சீடர்களுக்கு நீர் கூட இருந்து வழிநடத்தியது போல இந்த ஜெப வழிபாட்டிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம சிந்தனைக்கான மைய கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, இயேசு ஏன் இவ்வுலகிற்கு வந்தார். திருவருகை காலத்தில் நாம் இருக்கிறோம். திருவருகை காலத்தில் அவருடைய பிறப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, தயார்படுத்துவதற்கு அன்னையாம் திருச்சபை 4 வாரங்களில் 4 கருத்துக்களை மையமாக கொண்டு நம்மை சிந்திக்க அழைக்கிறது, இல்லைங்களா? முதல் கருத்து எதிர்நோக்காகவும், 2வது அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அன்பை நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கருத்தை மையப்படுத்தி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 4மே அன்புல தான் போய் எல்லாமே நிறைவடையுது. இந்த 4ம் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. நம்மளால அதை உணர முடியணும், நம்ம அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்பிக்கை அவசியம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 4 குறித்தும் நம்ம பல இறை பகிர்வுகள்ல நம்ம ஒவ்வொன்றையும் குறித்தும் சகோதரர் நமக்கு டீப்பா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்நோக்குனா என்ன, நம்பிக்கைனா என்ன, அமைதி எப்படி நமக்கு கிடைக்கும், மகிழ்ச்சி நமக்கு எப்படி கிடைக்கும், இந்த அன்பு நமக்கு எப்படி நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஜீசஸோட அன்பு எப்படி வரணுங்கிறது எல்லாத்தையும் நாம பல பகிர்வுகள்ல சகோதரர்கள் வாயிலாக நாம கற்றிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போறது என்ன அப்படின்னா, இயேசு ஏன் இவ்வுலகிற்கு வந்தார். ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இன்னும் 2 வார காலம் தான் இடையில இருக்குது. பொதுவாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நம்மளை இன்வைட் பண்றாங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்குவோம், இல்லைங்களா? அது சிறுவராக இருந்தாலும், சிறுமியாக இருந்தாலும், இல்ல பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும், பிறந்த குழந்தையா இருந்தாலும் வெறுங்கையோட போக மாட்டோம். கண்டிப்பா ஒரு பரிசை வாங்கி கொண்டு போவோம். அது விவரம் தெரிஞ்ச குழந்தையா இருந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதுங்கிறத நாம தெரிந்து கொண்டு அந்த பிடித்த ஒரு பொருளை பரிசாக வாங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு நாம செலுத்தணும்னு ஆசைப்படுவோம். இப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வருகிறது, இல்லைங்களா? அவருடைய பெயரை சொல்லி நாம ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறோம். அவருக்கு என்ன பரிசை கொடுத்திருக்கிறோம்? இப்ப இந்த கிறிஸ்து பெருவிழாவில் ஆண்டவருக்கு நான் என்ன பரிசை கொடுக்க போகிறேன்? அவர் என்னிடமிருந்து என்ன பரிசை எதிர்பார்க்கிறார்? அவருக்கு கொடுக்க வேண்டிய பரிசு என்ன? இப்ப இந்த கேள்விக்கான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். என்ன பரிசு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவர் ஏன் இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து ஏன் இவ்வுலகிற்கு வந்தார்? இன்னைக்கு இப்ப சகோதரி எடுத்த 2 பாடல்கள்லயே நிறைய நம்ம அதை குறித்து தான் அந்த விஷயங்கள் வந்தது. கிறிஸ்து உலகிற்கு வந்ததற்கான காரணம் நம்ம இறை வார்த்தைகள்ல நிறைய தியானிச்சிருக்கிறோம், இல்லைங்களா? பரலோக ராஜ்யத்தை இப்பூமியில் நிறுவுவதற்காக வந்தார். தந்தைக்கு முன்பாக நீங்களும் நானும் தகுதியோடு நிற்பதற்காக இவ்வுலகிற்கு வந்தார். நாம் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக இவ்வுலகிற்கு வந்தார். அப்படிதானே? இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக இவ்வுலகிற்கு வந்தார். நாம் எதை இழந்தோம், எதை பெற்றுக் கொடுத்தார் அவர்?
ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால்தான் நாம இழந்தது, நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் இழந்தோம். அதை பெற்றுக் கொடுக்க தான் ஆண்டவர் இங்க வந்தார். இப்ப ஆதி பெற்றோர்கள் இழந்தது என்ன? அவர்கள் இழந்தது பரலோக ராஜ்யத்தையா, ஆசீர்வாதத்தையா? உங்களுக்கான கேள்வி. கடவுளுடைய அன்பை இழந்தாங்க பிரதர். கடவுளுடைய அன்பை இழந்தாங்க. வேற யாராவது? ஆதி பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, அவர்கள் இழந்தது என்ன? ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, இழந்ததை தேடி மீட்கவே ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்தார் இல்லைங்களா? அப்ப எதை இழந்தாங்க? எடுத்து வாசிக்கலாம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 1:28. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், அதாவது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படிங்கிறத குறிச்சு அந்த 1வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்ப ஆதி பெற்றோர்களுக்கு, நமக்கு, இந்த மக்களுக்கு ஆண்டவர் மனிதனை உருவாக்கி கொடுத்தது என்ன? பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள், இந்த மண்ணுலகை உங்களுடைய ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். இந்த மண்ணுலக ஆளணும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அதிகாரம். இப்ப ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் அவர்கள் இழந்தது இந்த ஆசீர்வாதத்தை தான். கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை 1வது அதிகாரம் 28 கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால், கீழ்ப்படியாமையினால் நாம் இழந்து போகிறோம். அப்ப சாவாமைக்கென்று படைக்கப்பட்ட மனிதன் இப்ப என்ன ஆகிறான்? அவனுடைய வாழ்க்கையில சாவு உள்ள வருகிறது, பாவம் உள்ள வருகிறது, நோய் வருகிறது, வறுமை வருகிறது, பயம் வருது, கவலை வருது, எல்லாமே உள்ள வந்துருது. ஆதாமை படைக்கின்ற பொழுது இது எதுவுமே இல்லை. அவரை ஆட்சி செய்வதற்காக, மண்ணுலகை ஆட்சி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய கீழ்ப்படியாமையினால், பாவத்தினால் இப்போ எல்லாமே உள்ள வந்துருச்சு. இப்போ இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக அநேக இறைவாக்கினர்கள் ஆண்டவர் அனுப்புறாரு. நிறைய விஷயங்கள் பலியாக கொடுக்கப்படுகிறது, விலங்குகள் பலியாக கொடுக்கப்படுகிறது, சில செம்மறியாட்டு கிடாய்கள், வெள்ளாட்டு கிடாய்கள் எல்லாம் பலியாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் பாவம் போக்கும் பலியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்களின் ரத்தம் பாவத்தை போக்க முடியாது. அப்ப அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டது. அப்ப ஜீசஸ் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, பாவத்தினால் உலகம் முழுவதும் இந்த பாவத்திற்கு அடிமையாக இருந்த அந்த சூழ்நிலையில் இந்த உலகை படைத்த கடவுள் மனிதராக இங்கு உருவெடுத்து இங்கு வந்து அவர் தன்னுடைய சொந்த தூய விலை மதிக்க முடியாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே கடவுளின் திருவிழம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை போலவே பிறந்து இங்கு வாழ்ந்து நமக்கு மேற்கொண்ட அத்தனை சோதனைகளையும் அவர் மேற்கொண்டு வெற்றி பெற்று, அந்த வெற்றியின் மூலமாக அவர் இறுதியில் தன்னுடைய சொந்த தூய விலை மதிக்க முடியாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னை முழுவதுமாக உங்களுடைய பாவத்தில் இருந்தும் என்னுடைய பாவத்தில் இருந்தும், அந்த ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் என்னென்னலாம் நம்ம இழந்தோமோ அத்தனையும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக அவருடைய இரத்தம் அங்கு சிந்தப்படுகிறது. இததான் நற்கருணை மன்றாட்டுல, நற்கருணை வழிபாட்டுல அருட்தந்தை அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க. இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படுகின்ற இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால், மனிதனுடைய உயிர் எங்க இருக்குது? இரத்தத்தில் உள்ளது. மனிதனுடைய உயிர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இரத்தத்தில் உள்ளது. இப்ப இன்னும் அநேக ஆத்துமாக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்துமாக்களையும் பாவத்தில் இருந்து மீட்டுக் கொள்வதற்கு கரைபடியாத ஒரு ஆன்மா, கடவுளுடைய ஆன்மா மனிதனாக இந்த உலகிற்கு வந்து அவர் நாம் மேற்கொண்ட அதே சோதனைகளை மேற்கொண்டு வெற்றி பெற்று தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் அவர் இவ்வுலகிற்கு வந்தார். இதுக்கு அநேகமா சர்வ வல்லமை உள்ள கடவுள் வேற யாரையாவது அனுப்பியிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் ஜீசஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னா, அவர் தான் இந்த உலகை படைத்தவர். உலகை படைத்த மூவரு கடவுள்ல அவரும் ஒருவர், வார்த்தையான தேவன். அந்த வார்த்தை தான் மனு உருவாகி நம்மிடம் வந்தார். இவராலே அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. விண்ணுக்கு கீழும் மண்ணுக்கு மேலும் இவர் நாமத்தை தவிர
வேறு எந்த நாமமும் நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுக வாழ்வுக்காக வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் த ஒன்லி சேவியர். அவர் மட்டும்தான் சேவியர், அவரும் சேவியர் கிடையாது. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு ஏன் வந்தார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். அவர் வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம் தான், உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கக்கூடிய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் நம் மீது அன்பு கொண்டு ஒரே மகனை பாவ கழுவாயாக உலகிற்கு அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. உங்க மேலையும் என் மேலையும் வைத்து இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். இதைதான் ரோமையர் 8:15 திருத்தூதர் பவுல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுகிறார். 8:35 கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பது வேதனையோ, இன்னலோ, இடரலோ, பசியோ, பட்டினியோ, வாழ்வோ, சாவோ, வருவனவோ, நிகழ்வனவோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ எதுவுமே அவருடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது. என்னுடைய அன்புல இருந்து இல்லை, நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பினால் அல்ல, அவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பில் இருந்து மேற்சொன்ன எதுவுமே பிரிக்க முடியாது. மலைகள் பெயர்ந்தாலும், குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பு நிலை மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அவர் இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை தெரிந்து கொண்டோம். அந்த உலகத்திற்கு வருவதற்கான நோக்கம் என்ன? அன்பு. உங்க மேலையும் என் மேலையும் வைத்திருக்கக்கூடிய அன்பு. இப்ப எனக்காக, உங்களுக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இப்ப நம்மளாம் யாருக்கு? அவருக்கு கடன்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அவருக்கு கடன்பட்டு இருக்கக்கூடிய நாம் இப்போ ஒரு பரிசை கொடுக்கணும். இப்ப இந்த கண்ணோட்டத்தில் இருந்துதான் நம்ம அந்த பரிசை முடிவு செய்ய வேண்டும். அவருடைய அன்பின், நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தன்னையே முழுமையாக கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அன்பை தெரிந்து கொண்டதுனால நமக்கு என்ன பரிசை கொடுக்க வேண்டும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சியை நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு பகிர்றேன். அவர் எப்படி கொடுத்திருக்கிறார்? கடவுளுக்கு அவர் கடவுளுடைய அன்பை தெரிந்து கொண்டதால் அவர் என்ன செய்தார், என்ன பரிசை கடவுளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத ஒரு சாட்சி மூலியமா பார்க்கலாம். அந்த சகோதரர் பெயர் சமீர். பிற மதத்தை சார்ந்தவர் தான். ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பத்தில் அவரோடு பிறந்த 6 சகோதரிகள், 6 சகோதரர்கள். வேறொரு மதத்தை சார்ந்த ஒரு நபர். அந்த மதத்தின் மீது ஒரு தீவிர பற்றுடைய நபர் அவர். எந்த அளவுக்கு ஒரு பற்றுடையவர் அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாளின் முதல் எதிரி அவருக்கு யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. 2வது எதிரி யார் அப்படின்னா கிறிஸ்துவை நம்பக்கூடிய நம்பிக்கையாளர்கள், அதாவது நீங்களும் நானும். முதல் எதிரி யாரு? ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட் எதிரி. 2வது எதிரி அவரை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் அப்படிதான் பெரும்பகுதியை கடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு துப்பாக்கியோடும் அதை சார்ந்த மக்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபரை அவருக்கு பழக்கமான ஒரு சகோதரர், ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு நாள் போய் பார்க்கிறார். அவரை போய் பார்த்து, உண்மையான கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது. அவர் எந்த அளவுக்கு வெறுப்பு கொண்டவர் அப்படின்னா, 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட பொழுது 3000 பேருக்கு மேல இறந்தாங்க. அந்த 3000 பேருடைய இறப்பை அதற்கு காரணமான நபர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடியவர் ஒருவர், இந்த சகோதரர். இப்ப நான் சொல்லக்கூடிய சகோதரர் 3000 பேர் இறப்புல அவர் அந்த மகிழ்ச்சியை, ஏன்னா என்னோட எதிரி இறந்துட்டான், என்னோட எதிரி செத்துட்டான் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுட்டு போய் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை கிறிஸ்து மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் கொண்டிருந்த ஒரு நபர். இப்ப அந்த நபர்கிட்ட போய் இந்த ஜார்ஜ் என்கிற சகோதரர் போய் சொல்றாரு, கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், இயேசு தான் உண்மையான கடவுள், இதை நீ நம்பணுங்கிறார். அவருக்கு பயங்கர கோபம். அவர் சொன்ன வார்த்தை, இன்னும் ஒரு நிமிஷம் எனக்கு முன்னாடி நின்னா உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஓடிடு அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, கடவுள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன், என் கையில் இந்த திருவிவிலியம் இருக்குது, இந்த திருவிவிலியத்தை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், இதை நீ படிச்சு பாரு, இதை படிக்கின்ற பொழுது உண்மையான கடவுள் யார் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கத்துல அந்த பைபிளை வச்சுட்டு அவர் போயிடுறாரு. அவங்களுடைய மதத்துல பைபிள் வாசிக்க கூடாது.
இவர் அதை பைபிளை எடுத்து கொண்டு போய் அவருடைய படுக்கை அறையில யாருக்கும் தெரியாம மறைத்து வைத்திருக்கிறார். 4-5 நாட்கள் போகுது. அதை படிக்கணுங்கிற ஆர்வம் இவருக்கு வருது. அந்த பைபிளை எதுக்காக இவர் படிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா, நான் எதிரின்னு ஒருத்தனை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த எதிரி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து யார் என்பதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அவருக்கு ஆர்வம் இல்லை. நான் எதிரின்னு ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி இருக்கிறேன், அந்த எதிரி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறார். மத்தேயுல புதிய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. 1, 2, 3, 4 அதிகாரம் முடிச்சிட்டார். 5வது அதிகாரத்தை அவர் வாசிக்கின்ற பொழுது 44வது ஒரு வார்த்தையை வாசிக்கிறார். 5வது அதிகாரம் 44. இந்த வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் உடைஞ்சு போகுது. உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு அனல் பத்தி எரியுது. ஏன்னா இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அப்படியே எதிராக ஒரு வார்த்தை அந்த விவிலியத்துல அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 5வது அதிகாரம் 44வது இறை வார்த்தை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 5வது அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் அவருடைய உள்ளுக்குள்ள முழுசா இறங்கிட்டார். இந்த வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் அப்படியே நொறுங்கி போகுது. இந்த வார்த்தையை அவரால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது? உங்களுடைய பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இவர் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எனக்கு 2 கை போனாலும் எதிரிக்கு 1 கை போகணும், எனக்கு 2 கால் போனாலும் எதிரிக்கு 1 காலாவது போகணும், எனக்கு 2 கண்ணே போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். அப்படிங்கிறது தான் இதுவரையும் இவர் வாழ்ந்து வந்த வாழ்க்கை. ஆனா இந்த மத்தேயு 5லேருந்து இவர் வாசிச்சுட்டு வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. நீ ஒரு கணத்தில் இறந்தால் மறுகணத்தை காமிங்கிறார். நீ பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையே நீ பிறருக்கு செய். ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு இடறுதலை உருவாக்குது. ஒரு பெரிய மனமாற்றத்துக்குள்ள அவர் வருகிறார். இதுவரை யார் எதிரி என்று அவருடைய உள்ளத்துக்குள்ள நினைத்தாரோ, இந்த 5வது அதிகாரம் முடிச்சு 6-7க்கு வர்றதுக்குள்ள அவரே ஹீரோ ஆயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 அவர் அந்த வார்த்தை எதுக்காக இதை வாசிக்க ஆரம்பிச்சாரு? என்னுடைய எதிரி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான். இவர் இத்தனை பேர் நம்புறாங்களே, இவர் அப்படி என்னத்தை செஞ்சுட்டாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் அவர் பைபிளே எடுத்தாரு. ஆனால் எடுத்து 4 அதிகாரங்களை முடித்து 5வது அதிகாரத்திலிருந்து அவரு 8வது அதிகாரம் முடிக்கிறதுக்குள்ளேயே எதிரி இப்போ ஹீரோவாக மாறிவிட்டார். அவருடைய உள்ளம் முழுவதுமாக இப்ப கிறிஸ்துவின்பால் மாற்றப்பட்டிருக்கிறது. யாரை எனக்கு முன்னாடி நிக்காத போகணும்னு சொன்னாரோ அதே ஜார்ஜை இப்ப இவர் தேடுறார். எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு அவரை இன்னும் நாங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவரையும் கண்டுபிடிக்கிறார். ஜார்ஜையும் கண்டுபிடிச்சு நான் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்துறாரு. அவரும் ஒரு சர்ச்சை கூட்டு போறார். அங்கே சர்ச்சில் ஆராதனை நடக்குது, பிரைஸ் வர்ஷிப் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை உற்சாகத்தோடு, பயம் இல்லாம, கவலை இல்லாம, எதை பத்தியும் ஒரு கவலை இல்லாம ஆண்டவரை நன்றி சொல்லி துதித்து ஆராதித்து பாடுறத அவர் பார்க்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மக்கள் எப்படி ஒரு மனசோட எந்த கவலையும் இல்லாம எந்த பயமும் இல்லாம எப்படி இவ்வளவு ஆர்வமாக கடவுள் மீது அன்பு வைத்து இவரை இவ்வளவு ஆராதனை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாளுக்கு நாள் அந்த அன்பின் வளர்ச்சியில வளர்றாரு. அன்பினுடைய கடைசியாக இறுதியாக அவர் ரொம்ப ஆர்வமாக திருவிவிலியத்தை படிக்கின்ற பொழுது இறுதியாக ஒரு வார்த்தையை பார்க்கிறார். என்ன அந்த வார்த்தை அப்படின்னா 1 யோவானில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இன்னும் அவரை உடைக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, ஆனால் எந்த தெய்வத்திற்கும் காட் இஸ் லவ் என்பது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வழிபடுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பெயர், கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை அவர் முழுவதுமாக ருசிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப அவர் என்ன கேட்கிறாரு அந்த ஜார்ஜை பார்த்து, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை பைபிள்ல பல பேர் கேட்கிறாங்க. திருமுழுக்கு யோவானை பார்த்து 3 பேர் கேட்கிறாங்க. வரிதண்டுபவர் கேட்கிறாரு, படை வீரர் கேட்கிறாரு, அங்க இருக்க சுத்தி இருந்த அத்தனை பேரும் கேட்கிறாங்க திருமுழுக்கு யோவான்ட்ட. பேதுரு தன்னுடைய முதல் பேருரையை முடித்த பிறகு அங்க இருக்கக்கூடிய 3000 பேர் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவங்களுக்கு சொல்றாரு, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இப்ப இந்த சகோதரரும் மனம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, திருவிவிலியத்தை எடுத்து முழு நேர ஊழியராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை உலகமெங்கும் சென்று பரப்பக்கூடிய ஒரு நபராக, எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிரி என்று கருதினாரோ அதே இயேசு கிறிஸ்துவை இன்று உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பரப்பக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறார். அவருடைய குடும்பத்திலும் சரி, உறவினர்களும் சரி, சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அத்தனை பேரும் அவரை பல முறை கொலை செய்ய முயற்சித்த பொழுதும் அத்தனை முறையும் அவர் அதிலிருந்து தப்பித்து இன்றளவும் நற்செய்தியை அவர் பரப்பி கொண்டிருக்கிறார். இப்ப அதே கேள்வியை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருடைய முதல் பேருரையில ஒவ்வொரு வாரமும் நாம இறை வார்த்தைகளை நாம கேட்கிறோம். நம்முடைய உள்ளம் குத்தப்பட்டவர்களாக நாம இறை வார்த்தைகள் நமக்குள்ள வேலை செய்கிறது. அந்த இறை வார்த்தை நமக்குள்ள உள்ளுக்குள்ள வர்றப்போ நாமளும் நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம எதையாவது ஒண்ணு செய்யணும், கடவுளுக்காக எதையாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு முடிவை நாம எடுக்கிறோம். அந்த முடிவின்படி நாம வாழுகின்றோமா? நாம் இந்த நாளில் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், கடவுளுக்காக நாம இதுவரை கொடுத்திருப்பதை விட இன்னும் எதை கொடுக்காமல் பிடித்து வைத்திருக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு முக்கியம். ஆண்டவர் நம்மிடமிருந்து கேட்பது அதுதான். நாம எல்லாமே திருமுழுக்கு பெற்றவர்கள் தான். திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெறல, அதனால அவர் பெற்றுக்கொண்டார். இந்த திருமுழுக்கின் பொழுது நாம ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறோம் இல்லைங்களா? நம்ம சின்ன பிள்ளையா இருந்திருப்போம், அந்த உறுதிமொழி என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா உயிர்ப்பு பெருவிழாவில் நம்ம ஒவ்வொருவரும் அதை ரெனியூவல் பண்றோம். நம்முடைய பேப்டிசத்தை நம்ம ரெனியூவல் பண்றோம். என்ன ரெனியூவல் பண்றோம்? சாத்தானையும் அவனுடைய ஆரவாரங்களையும் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். அதை ஃபாதர் சொல்லியே சொல்லுவாங்க. பன்மையில சொல்லக்கூடாது, ஒருமையில சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் நீங்க அந்த இதுல கொடுக்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னையும் நம்ம பார்த்து ஒவ்வொரு இதையும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் உயிர்ப்பு பெருவிழாவில் நம்மளுடைய பேப்டிசத்தை திருமுழுக்கை நம்ம ரினியூவல் பண்றோம். அப்ப எல்லா வாக்குறுதியும் கொடுக்கிறோம். என்னென்ன வாக்குறுதி? முதல் ஹைலைட்டான வாக்குறுதி இதுதான், சாத்தானையும் அவருடைய ஆரவாரங்களையும் விட்டு விடுகிறீர்களா? நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நம்ம நம்பிக்கையை தளர்ந்து போகாமல் எப்படி இருக்கணும், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயமோ கவலையோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் கொடுக்கிறோம். அந்த வாக்குறுதியின்படி நாம வாழ்கின்றோமா? இன்னைக்கு ஆண்டவர் தான் கேட்கிறார். இதுவரையும் எதை நாம கொடுத்தோம் என்பதே அவருக்கு கணக்கல்ல. எதை கொடுக்காமல் நான் பிடித்து வைத்திருக்கிறேன், விட்டு விடாமல் நான் ஒரு சில விஷயத்தை பிடிச்சு வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? இப்ப பரிசேயர் வரிதண்டரோட உவமையில பாருங்க, நம்மை போலதான் அந்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார். பரிசேயர் என்ன செய்யறாரு? நோன்பு இருக்கிறாரு, காணிக்கை செலுத்துறாரு, பிரேயர் பண்றாரு, நன்றி செலுத்துறாரு, எல்லா வேலையும் அவர் செய்யறார். நம்ம செய்யற எல்லா வேலையும் அவர் செய்யறாரு. ஆனால் பின்னால் வரல வரி தண்டுபவருக்கு ஒரு இதுவும் இல்லை, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், என் மீது மனம் இறங்கும், இதைத்தான் சொல்றாரு. ஆனா யார் ஏற்புடையவராக வீடு திரும்பினார்? பரிசேயன் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார். ஏன் பரிசேயரால போக முடியல? அவர் பிரேயர் பண்றாரு, நன்றி செலுத்துறாரு, காணிக்கை செலுத்துறாரு, உபவாசம் இருக்கிறாரு, ஆனாலும் அவரால் போக முடியல. போகாததுக்கு காரணம் என்ன? தான் என்ற அகந்தை. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம். விட்டுவிட வேண்டிய விஷயத்தை விட்டு விடாமல் நாம பிடிச்சு நிறைய விஷயத்தை வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறோம். அவநம்பிக்கை இதுல டாப்பா முதல்ல இருக்கிறது அவநம்பிக்கை. நம்ம திருமுழுக்குல இந்த உறுதிமொழியை கொடுக்கிறோம், நம்பிக்கையோட நம்ம இருப்போங்கிற உறுதிமொழியை கொடுக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள்ல எத்தனை முறை நாம அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ இறை செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாரத்திற்கு 2 முறை கேட்கிறோம். இங்க நம்மளுடைய நற்செய்தியில கேட்டுட்டு இருக்கோம், திருப்பலியில கேட்கிறோம், நிறைய பைபிள் வாசிக்கிறோம், வார்த்தைகளை அறிக்கை எடுக்கிறோம். ஆனாலும் நம்பிக்கையில ஒவ்வொரு வருடமும் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறேன்னா, நம்ம நிறுத்தி ஒரு இடத்துல நம்ம யோசிச்சு பாக்குறோமா? ஒரு காலத்துல இப்ப நாங்களாம் ஒரு சின்ன ஒரு தலைவலியா இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருந்தோம். ஆனா எப்போ எங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டதோ, இந்த வார்த்தையின் மூலமாக தான் விடுதலை என்று நமக்கு சொல்லப்பட்டதோ, உணர்த்தப்பட்டதோ, இப்போ ஆஸ்பத்திரிக்கு போறது தவறு என்று சொல்லவில்லை நான். ஆனால் வார்த்தையில தான் விடுதலை, பச்சிலையோ களிம்புகளோ அல்ல, இறை வார்த்தையின் மூலமா தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அண்மையில நான் இந்தியாவில போயிட்டு இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விஷயமா போயிருக்கிறப்போ அந்த டாக்டரோட பின்னாடி ஒரு பெரிய லெட்டர் பார்த்தேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, மருந்தளிப்பது மருத்துவரின் செயல், குணமளிப்பது கடவுளின் செயல். MBBS MD முடிச்ச ஒரு டாக்டர் எழுதி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? மருந்தளிப்பது மருத்துவரின் செயல், குணமளிப்பது யாரோட வேலை? கடவுளின் செயல், கடவுளுடைய வேலை. ஆமா.
அப்ப நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான மருந்து எது? இறை வார்த்தை தான். எத்தனையோ விஷயங்கள் இன்னும் நம்ம விடாம பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. நான் என்கின்ற அகந்தை, என்னை பாராட்டணும், என்னை புகழணும், என்னை வந்து பிறர் போற்றி புகழ்ந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிற இந்த நான் என்கின்ற அகந்தை. பரிசேயன் ஏன் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பல அப்படின்னா, தன்னை நேர்மையான ஐ ஆம் பர்ஃபெக்ட் என்பதை அந்த உள்ளம் அவனுக்குள் இருந்ததால் தான் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற முடியவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த பரிசேயனை போலவே நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் விட்டுவிட வேண்டிய நிறைய விஷயங்களை நம்ம பிடித்து வைத்திருக்கிறோம். பிறரை தீர்ப்பிடுவது, பிறரை குறை சொல்லுவது. பிறரை தீர்ப்பிடுங்கிறது கடவுளுடைய வேலை, குறை சொல்லுவது சாத்தானுடைய வேலை. இதை ஒரு தனியாவே ஒரு பகிர்வை பார்த்தோம் 2-3 வாரங்களுக்கு முன்பாக. இந்த 2 வேலையும் நாம செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னம்னா அதை நிறுத்தணும். இதை நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லணும். அந்த திருமுழுக்குல நான் கொடுத்த உறுதிமொழியை நினைவு கூர்ந்து, இது சாத்தானுடைய வேலை, இது அழகையினுடைய வேலை, இந்த வேலையை நான் நிறுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அவர் அன்பு செய்தது போல அன்பு செய்ய நம்மளுடைய உள்ளத்தை, அவருடைய உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம முதல் டாபிக்ல நம்ம அதை பார்த்தோம். ஆண்டவர் ஏன் உலகிற்கு வந்தார்? உங்க மேலையும் என் மேலையும் வைத்திருக்கக்கூடிய அன்பின் மூலமாக தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்திய நபர் அவர். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, 3 ஆணிகளுக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு நமக்காக மன்னிக்க பரிந்துரைத்தவர் அவர். நாம் எத்தனை பேரை மன்னித்துக் கொண்டிருக்கிறோம்? வருடத்தினுடைய இறுதியில இருக்கிறோம். இந்த வருஷத்துல எத்தனை பேர் நம்மளை காயப்படுத்துறவங்களை நாம மன்னித்திருக்கிறோம்? தன்னை துன்புறுத்துவோரை மன்னியுங்கள், அவரை ஆசீர்வதிங்கள் வார்த்தை சொல்லுகிறது. இப்ப நம்ம பார்த்தோம் 5வது அதிகாரம் 44வது இறை வார்த்தை. Bless your enemy, love your enemy. இந்த வார்த்தை தான் அவரை ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளியாய மனசை மாத்துனது. இந்த வார்த்தை 3000 பேர் இறந்ததை மகிழ்ச்சியோடு கொண்டாடியக்கூடிய அந்த நபரை மனம் மாற்றினது எது? ஒரே ஒரு இறை வார்த்தை தான். அந்த இறை வார்த்தை அவருக்குள்ள 1000 கேள்வியை உருவாக்குச்சு. என்னடா இத்தனை நாளா நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா ஒரு வார்த்தை சொல்லுகிறது bless your enemy, love your enemy. இது முடியுமா, சாத்தியமா அப்படின்னா, எப்போ எனக்குள்ள இறை வார்த்தை இருக்கிறதோ அப்பொழுது மட்டுமே இது சாத்தியமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல வாய்ப்புகளை வீணடிக்குதல், விட்டுவிட வேண்டிய வார்த்தைகள். நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் நமக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கல. ஒரு சில பேருக்கு ஆண்டவர் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குறாரு, ஆனா நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கல. தாளந்து உவமையில ஆண்டவர் அவர்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒருவருக்கு 5 தாளந்தும், ஒருவருக்கு 2 தாளந்தும், மற்றொருவருக்கு 1 தாளந்தும் கொடுக்கப்படுகிறது. 5 தாளந்து கொடுத்தவர் என்ன பண்றாரு? அந்த 5 தாளந்தை கொண்டு மீண்டும் ஒரு 5 தாளந்தை அவர் உருவாக்குகிறார். நல்ல ஊழியனாக மாறுகிறார். நன்று நன்று நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், உன்னை பெரியவற்றில் அதிபதியாக்குகிறேங்கிறார். 2வது பெற்ற அந்த 2 தாளந்துகளை பெற்ற நபரும் அதே முறையை கையாளுகிறார், நற்சான்றை பெறுகிறார். 1 வாங்கினவர் என்ன பண்றாரு? கொண்டு போய் புதைச்சி வைக்கிறார். புதைச்சி வச்சது மட்டுமல்ல, அவர் டயலாக் பேசுகிறார். நீ விதைக்காத இடத்தில் அறுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் பேசுகிறார். உன்னுடைய வார்த்தையை கொண்டு நான் தீர்ப்பிடுகிறேங்கிறார் ஆண்டவர். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சகோதரியின் வைஷன் ஒர்ஷிப்ல ஒரு பாடல் வாசிச்சாங்க. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். இப்படி ஒரு நிலைமையில தான் சென்பாலும் இருந்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துன்னு யாருன்னு சொல்றாங்களோ அவங்களை எல்லாம் சிறைப்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. இப்ப நாம விட வேண்டிய விஷயங்கள் அநேகம். கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயங்களை நிறைய நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறோம். நாம செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் 3 மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. என்ன கொடுக்குறோம்? நேரத்தை கொடுக்குறோம். காலையில ஒரு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஜெப நேரத்தை கொடுக்குறோம். மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுக்குறோம். உடல் உழைப்பை கொடுக்குறோம். நம்ம சர்ச்சில் ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தாலோ இல்ல ஜெபக்குழுவில் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தாலோ அந்த வேலைகளை எடுத்து செய்யறோம், காணிக்கை செலுத்துறோம். இது 3 மட்டும்தான் நம்ம செய்யறோம். ஆனால் இதை 3ஐ தவிர விட வேண்டிய விஷயங்கள் நம்மிடம் அநேகம் இருக்கிறது. இறை வார்த்தைக்கு எதிராக இன்னும் நாம் முறுமுறுத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அதை நிறுத்தணும். கடவுளுக்கு எதிராகவும் மனிதருக்கு எதிராகவும் நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட, நமக்கு அதிகாரத்துக்கு மேல இருக்கிறவங்க மீது கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் நிறுத்த வேண்டும். வார்த்தையால் பிறரை காயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். குறிப்பாக எதிர்காலத்தை குறித்த பயத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும். யாராவது பயத்தோட இருக்கிறோம், கவலையோட இருக்கிறோம் அப்படின்னா அதை இந்த நேரத்துல தூக்கி வெளியில எறியணும்.
ஆண்டவர் உங்களுடைய கவலையெல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மீது கவலையா இருக்கிறேங்கிறார். அதை முழுசா அவர்கிட்ட கொடுத்துருவோம். அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் கவலையோடு இருக்கிறாருன்னா அவநம்பிக்கையோடு இருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. அப்ப நம்பிக்கை அப்படின்னா என்ன? மலை உச்சிக்கு போற ஒரு நபர் கால் தடுமாறி மலையிலேருந்து கீழே விழுகிறாரு. ஒரு மரக்கிளையில தடுமாறி 2 கையையும் பிடிச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அங்கே நின்றுட்டு இப்ப கத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறார் அவர். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மலை உச்சிலேருந்து காப்பாத்துறாரு. இப்ப கடவுள ஒரு குரல் கேட்குது, நான் வந்துட்டேன்பா, என் மேல நம்பிக்கையோட நீ 2 கையையும் எடு, நான் உன்னை காப்பாத்துறேங்கிறாரு. கையை எடுப்போமா? கையை எடுத்தாதான் நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. அது இல்லாம அவிவிசுவாசம் கொஞ்சம் கலந்து இருமனம் உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா அது நம்பிக்கை கிடையாது. எந்த இடத்துல மலையை பேக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன? கடுகளவு விசுவாசம், அது போதும். ஆனா அந்த கடுகளவு விசுவாசம் கலப்படம் இல்லாத விசுவாசமா இருக்கணும். மலையை பேக்கிறதுக்கு மலையளவு விசுவாசம் தேவையில்லை. வார்த்தை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனையை தகர்த்தெறிய எனக்கு மலையை போன்ற விசுவாசம் தேவையில்லை, மாறாக கடுகளவு விசுவாசம் தான் போதும். ஆனா அந்த கடுகளவு விசுவாசம் எப்படி இருக்கணும்? அவிவிசுவாசம் கலக்காத விசுவாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை நமக்கு தெரியும். கடவுளுக்கு பிரியமில்லாத என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேனோ, என்னென்ன உறுதிமொழியை நாம திருமுழுக்கின் பொழுது அந்த ரெனிவல் டயத்துல உயிர்ப்பு பெருவிழால நம்ம கொடுத்தோமோ அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்து, அப்ப இதெல்லாம் நான் விட்டு விடுகிறேன், நான் சாத்தானின் ஆரவாரங்களையும் அவனுடைய செயல்களையும் விட்டு விடுகிறேன்னு நான் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். பிறரை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறேன், பிறரை குறை சொல்லி கொண்டிருக்கிறேன், பிறரை இகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், பிறரை வசைபாடி கொண்டிருக்கிறேன், இல்லாததும் பொல்லாதும் சொல்லி கொண்டிருக்கிறேன், முறுமுறுத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நாவினால் இறை வார்த்தைக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறேன், கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அன்பு செய்யாமல் இருக்கிறேன், மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன். இது எல்லாமே விட்டு விட வேண்டிய விஷயங்கள். ஆண்டவர் இதைத்தான் விட்டுருங்கிறார். என்னுடைய பர்த்டே கிஃப்டா இதை கொடுங்கிறார். நீ வேற எதுவும் பொண்ணும் பொருளெல்லாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு பர்த்டே கிஃப்ட் எது? இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல சொல்லாமல் இருக்கிறது நிறைய இருக்குது. பல மணி நேரங்கள் நாம சமூக வலைதளங்கள்ல செலவிடுகிறோம் இல்லைங்களா? நேரம் ரொம்ப பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தை நாம இப்ப அநேகமா எதுல அதிகமாக விரயமாக்கி கொண்டிருக்கிறோம்? சமூக வலைதளங்களில், மொபைல் போன்ல தான். ஒரு சில வீட்டுல ஒரு சில சீரியல்லாம் முடிஞ்சாதான் சாப்பாடே. அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? நான் ஊர்ல போனப்ப கேள்விப்பட்டேன், ஒரு சில இந்த சீரியல் முடியட்டும் அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறோம். அந்த அளவுக்கு நாம இப்ப சமூக வலைதளங்கள்ல அடிக்ட் ஆகி இருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறாரு, இந்த நாள்ல ஒரு முடிவெடுப்போம், இதையெல்லாம் விட்டு விடுகிறோம், கடவுளுக்கு பிரியம் இல்லாத அனைத்தையும் விட்டு விடுகிறோம். அப்ப இது என்னால விட்டு விட முடியுமானா கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இது என்னுடைய முயற்சியினால இதை விட்டு விட முடியும் என்றால் கண்டிப்பாக முடியாது. என்னால் அன்றி உங்களால் எதையுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அப்போ அவர் வரணும். அப்ப அவர் வரணும் அப்படின்னா என்ன? எனக்குள்ள வார்த்தை இருக்கணும். இப்ப சமீருடைய மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? உள்ளுக்குள்ள ஒரு கொலை வெறியோட சுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு திருவிவிலியத்தை எடுத்துட்டு உலகம் ஃபுல்லா நற்செய்தியை பரப்புறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் திருவிவிலியம், இறை வார்த்தை தான். இறை வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அதுதான். அதனாலதான் யாக்கோபு 1:24 சொல்கிறது, உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. நான் இது எல்லாத்தையும் விடணும்னு நினைச்சிட்டு நான் ஒரு மனசுக்குள்ள நினைச்சு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்திலே அதே தவறை செய்வோம். அப்ப எனக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். திருப்பாடல்கள் 119:9 இறை வார்த்தை சொல்லுகிறது, இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? அவருடைய வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ. இது இளைஞருக்கு மட்டுமல்ல, முதியோருக்கும் சேர்த்துதான். அவருடைய வாக்கின்படியாக நம்ம நடக்கணும் அப்படின்னா வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். சமீருடைய வாழ்க்கையில் அதான் பார்த்தோம். 3000 பேருடைய இறப்பில் மகிழ்ந்த ஒரு நபர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை அறுவடை செய்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய உள்ளத்தில் ஊடுருவிய இறை வார்த்தை. அப்ப நமக்கு அநேக வார்த்தைகள் நமக்கு தெரியும். நம்ம ஆரம்பத்துல முதல் பகுதியில பார்த்தோம், நமக்காக தன்னுடைய அன்பினால் முன்குறித்து நம்மை அழைத்து தேர்ந்தெடுத்து நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக தன்னுடைய சொந்த தூய விலை மதிக்க முடியாத விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அந்த விலைக்கு நாம உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்க வேண்டும். கலாத்தியர் 2:20 வார்த்தை சொல்லுகிறது, இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்வது
இயேசு கிறிஸ்துவே. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அந்த மனநிலை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய மனநிலையாக மாற்றப்பட்டு அவருடைய மனநிலையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இனி வாழ்வோம் என்று உறுதிமொழி எடுப்போம். கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, இது உம்முடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எதை விட வேண்டும் என்று இந்த நாளிலே நீங்கள் இறை வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின் வழியாக, இந்த இறை வார்த்தையின் வழியாக யாக்கோபு 1:21 வார்த்தையிலே சொல்லப்பட்டது போல எங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட அந்த இறை வார்த்தைகளை நாங்கள் பணிவோடு ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்க வல்ல அந்த இறை வார்த்தையை நாங்கள் போர்வாளாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக நிலவுகிற அனைத்து அழகையின் சூழ்ச்சிகளையும் வெற்றி கொள்ள நீர் எங்களுக்கான அனைத்து வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக நம்பிக்கையோடு பயணிக்க, நம்பிக்கையை தொடங்கியவரும் அதை நிறைவு செய்கிறவருமான இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு எங்களுடைய கண்களை உம்முடைய திருமுகத்தின் மீது நாங்கள் பதிய வைக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you, brother.